யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம். இதுவரை 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வரை நாம் பார்த்திருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 14 வரை. இன்னும் ஒரு சில வாரங்களிலேயே இந்த 5 அதிகாரங்களும் நிறைவு பெறும். இதுவரை கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக கற்று வருகிறோம். அடுத்ததாக 1 பேதுரு நிருபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அருமை சகோதரர் தாவீது கூட கேட்டுக்கொண்டார். நமக்கு அது அருமையான ஒரு நூல். 1 பேதுரு அருமையான ஒரு நூல். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் தொடர்ச்சியாக. நம்முடைய சபையில் மட்டுமல்ல, அநேகர் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்கு நான் நம்புகிறேன். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 16 வரை ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு நாம எப்படி தலைப்பு கொடுத்திருந்தோம் என்றால், உதவிக்கான குறிப்பு. ஒரு சபையிலே ஒரு விசுவாசி சுகவீனமானால், பாவத்தின் நிமித்தம் அவருக்கு வியாதி வறுமையானால் அவர் எப்படி உதவி பெறலாம் என்பதை யாக்கோபு இந்த இடத்துல கூறியிருக்கிறார். அப்போ உதவிக்கான குறிப்பு என்ற தலைப்பிலே இந்த 3 வசனங்கள், போன வாரத்திலே ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். 14வது வசனத்தை போன வாரத்திலே நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே அந்த 15வது வசனத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். நேரம் நமக்கு குறுகின நேரம் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு வசனமாகத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அந்த 15வது வசனத்தை மட்டும் சுருக்கமாக நாம் தியானிக்கவிருக்கிறோம். 15வது வசனத்தை வழக்கம் போல எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இதற்கு முந்தைய வசனத்துல யாக்கோபு என்ன கூறினார் என்றால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பரை வரவழைப்பானாக. அப்ப முதல்ல யாரை கூப்பிடணும்? சபை மூப்பர்கள். அற்புத ஊழியரை அல்ல, அடையாளங்கள் செய்யக்கூடிய ஊழியர்களை அல்ல. நீ ஒரு சபைக்கு கட்டுப்பட்டு இருக்கும்போது, ஒரு சபையில் இருக்கும்போது உனக்கு உத்தரவாதி யாரு? சபையில் உள்ள மூப்பர்கள். அப்ப சபையில் உள்ள மூப்பர்கள் தான் உன் ஆத்மாவை குறித்து ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். சபை மூப்பர்கள் உன்னிடத்துல எதுவும் எதிர்பார்க்க மாட்டார்கள். தனிப்பட்ட விதத்துல காணிக்கையோ வருமானமோ எதிர்பார்க்க மாட்டார்கள். உன் ஆத்மாவுக்காக உண்மையாய் விழித்திருக்கக்கூடியவர்கள் சபை மூப்பர்கள். அப்ப உனக்கு வியாதி வரும்போது நீ யாரை அழைக்க வேண்டும் என்றால் சபை மூப்பர்களை நீ வரவழைக்கணும். அதை விட்டுட்டு அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன், அற்புத ஊழியரை போய் பார்த்துட்டு வரேன், அப்படியெல்லாம் போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்கோ அப்படிப்பட்ட செல்லும்படியான அதிகாரமோ தேவன் வேதத்தில் எங்கும் கொடுக்கல. வேதத்தை அறியாமல் ஜனங்கள் தவறு செய்து வருகிறார்கள். அப்ப யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், முதல்ல சபையில் மூப்பர்களை நீ கூப்பிடு. அப்ப அந்த மூப்பர்கள் வந்து ஜெபித்து உனக்கு எண்ணெய் பூசணும். அந்த வியாதிப்பட்டவனுக்கு ஜெபித்து எண்ணெய் பூசணும். எண்ணெய் பூசுதல் என்றால் என்ன? அந்த காலத்துல மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாட்கள்ல எண்ணெய் பூச வேண்டுமா பிரதர் அப்படின்னு கேட்டா, இந்த நாட்கள்ல அது அவசியம் இல்லை. ஒருவேளை புதிதாக வரக்கூடிய ஒரு விசுவாசி விசுவாசத்தில் பலப்படுவதற்காக ஜெபித்து எண்ணெய் பூசலாம். ஆனா அதவே ஒரு உபதேசமாக, ஒரு பழக்கமாக, ஒரு வியாபாரமாக மாற்றிவிடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை வியாபாரமாக மாற்றக்கூடாது. ஜெப எண்ணெய் தருகிறோம் என்று ஜனங்களை ஏமாற்றியவர்கள் நிறைய இருக்கார். கவனமா இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அங்க ஜெபம் தான் முக்கியம், விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ 14வது நேரம் இல்லாதபடினால சீக்கிரம் போவோம். 15வது வசனம், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எப்பொழுது? பதில் சொல்லலாம். எப்பொழுது ரட்சிக்கும்? நீ மூப்பர்களை அழைத்து மூப்பர்கள் வந்து உனக்காக ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்படின்னா ரட்சிக்கப்பட வைக்கும் இல்ல, காப்பாற்றும், குணமாக்கும். அதான் விளக்கம். அப்போ உன் வியாதியை குணமாக்கும். இத இப்ப 2 நம்ம பார்க்க போறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லும் போது இந்த இடத்துல யாக்கோபு இந்த 3 வசனங்களில் யாரை குறித்து கூறி வருகிறார் என்றால்,
பாவம் செய்து அந்த பாவத்தினால் வந்த வியாதியினால் படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய விசுவாசி. எல்லா வியாதியஸ்தரும் அல்ல, நல்லா தெரிந்து கொள்ளணும். அவ இரண்டா நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா, இயற்கையிலேயே வரக்கூடிய வியாதியும் இருக்கிறது, தேவனால் அனுமதிக்கப்படுகிற வியாதியும் இருக்கிறது. கொரோனா பொதுவா வந்தது. ஒருவன் பாவம் செய்து அவனுக்கு வியாதி வருகிறது என்றால் அதுக்கு அவன் தான் காரணம், அது கர்த்தர் அல்ல. இந்த வியாதி வருகிறது, அந்த பாவத்து நிமித்தம் அவனுக்கு வருகிறது, அதை தேவன் அனுமதிக்கிறார். அவன் திருந்தணும், இந்த வியாதியை கொடுத்து அவனை திருத்த வேண்டும் என்று வியாதியை கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வேதத்தின் அடிப்படையில் நாம போன வாரமே நம்ம பார்த்தோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் தெளிவா சொல்லுது, நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு, விசுவாசியான பின்பு அப்பரசத்துல பங்கு எடுத்துக்கொண்டு, கர்த்தருடைய மேஜையில பங்கு எடுத்துக்கொண்டு துணிகரமாக பாவம் செய்தால் முதல்ல உனக்கு வியாதி வரும். அந்த வியாதியிலேயே நீ மனம் திரும்பாவிட்டா, ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் பாருங்க, 2, 3 அந்த அதிகாரங்களை வாசித்து பாருங்க, அங்கே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? எல்லாவற்றையும் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. அப்போ இந்த மூப்பர்கள் ஜெபிக்கிறார்கள். யாருக்காக ஜெபிக்கிறார்கள் என்றால், பாவம் செய்து தேவனால் அடிக்கப்பட்டு படுக்கையா இருக்கிற மனிதனுக்கு. அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லும் போது, போன வாரம் நான் பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டேன் பிரதர், நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என் கால் சரியாயிரும், அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. அதற்காக ஜெபிக்க, அதுக்கு ஜெபிப்பது தவறு அல்ல. ஆனால் எல்லா வியாதியையும் தேவன் குணமாக்குகிறாரா என்று கேட்போமானால், தேவன் எல்லா வியாதியையும் குணமாக்குவார் என்பதற்கு வேதத்தில் ஆதாரம் இல்லை. ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். வேதத்தை சரியா கற்றுக்கொள்ளாம தான் நம்ம எதையோ பேசுறோம், எதையோ செய்யறோம் இல்லையா? அற்புத கூட்டம் நடக்குது, எல்லாம் வர்ற அனைவரும் குணமாகறானா? இல்ல, ஒரு சிலர். மீத உள்ளவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றான், ஏன் எங்களை கூப்பிடல, ஏன் பேரை ஏன் கூப்பிடல, உங்க ஆண்டவருக்கு ஏன் பேர் தெரியாதா? இல்லையா? நம்ம அற்புத ஊழியர் ஒருத்தர் சிங்கப்பூர்ல போய் பிரசங்கம் பண்ணி பெயர் சொல்லி கூப்பிட்டார், தமிழ் பேரா கூப்பிட்டார். அப்ப சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு சகோதரி கேட்டாங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு சிங்கப்பூர்ல உள்ள நபர்களுடைய பேர் தெரியாதா, ஏன் என்னைய கூப்பிடல? நியாயமான கேள்வி இல்லையா? எல்லா வியாதியையும் தேவன் குணப்படுத்துகிறவர் அல்ல. சில வியாதியை தேவன் என்ன செய்கிறார்னு அனுமதிக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த ஒரு பலவீனம், ஒரு வியாதி. சில பேர் சொன்னாங்க, அவர் பாவம் செஞ்சாரியா? பாவமெல்லாம் அல்ல, அவருக்கு ஒரு பலவீனம். இந்த பலவீனம் நீங்கும்படி பவுல் தேவனை நோக்கி ஜெபித்தார். எத்தனை முறை ஜெபித்தாரு வாசித்திருக்கீங்களா? 3 முறை ஜெபிக்கிறாரு. 3 முறை, அதாவது 8வது வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். நான் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன், எத்தனை சபைகளை ஸ்தாபிக்கிறேன், எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கு ஆண்டவரே, அதை மாற்றும் என்று பவுல் கேட்கிறார். கவனிக்கிறீங்களா? பவுல் கேட்கிறாரு. அப்ப பவுல் கேட்ட உடனே தேவன் என்ன செய்தாரு? உடனே குணமாக்கி விட்டாரா? பவுல் யாரு? பெரிய அப்போஸ்தலன், மற்றவர்களை குணமாக்கினவன், அற்புதங்கள் செய்தவன், மரித்தோரை உயிரோட எழுப்பினவன். இன்னும் தேவனுக்காக உழைக்க வேண்டி இருக்கு. அப்ப உழைக்கக்கூடிய பவுல் கேட்கிறாரு, என்னை நீர் குணமாக்கும். ஆண்டவர் உடனே குணமாக்கி விட்டாரா? நல்லா கவனிக்க, நல்லா சிந்திக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, 9வது வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, தம்பி பலவீனம் அப்படியே இருக்கட்டும், உன் வியாதி இருக்குதா அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே நீ ஊழியம் செய். ஏனென்றா உன் பலவீனம் இருக்கு இல்லையா, உன் வியாதி இருக்கு இல்லையா, அந்த வியாதியின் மத்தியில என்னுடைய கிருபை விளங்கும், என்னுடைய பலன் விளங்கும். அப்ப பவுல் என்ன கூறுகிறார் என்றார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன்.
நம்ம மேன்மை பாராட்டுவோமா? பலமா இருக்க ஒரு பலசாலி போய் ஒருவனை அடிப்பது, ஜெயிப்பது வெற்றியா? ஒன்றுமே இயலாத ஒரு பலவீனமான ஒரு மனிதன் சண்டையிட்டு ஜெயிப்பது பெருசா? பலவீனமா இருக்கிறான்ல ஒருத்தன், அவன் ஒரு ஆளோட சண்டை போட்டு ஜெயிக்கிறான்ல, அதுதான் பெருசு இல்லையா? தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது, கர்த்தருடைய சபையிலே விசுவாசியாக இருக்கும் போது சில வியாதிகள் நமக்கு இருக்கிறது என்றால், அந்த வியாதியின் மத்தியிலையும் நான் ஊழியம் செய்வேன், விசுவாசிப்பேன்னு சொல்றோம் இல்லையா? அதான் முக்கியம். இதை மாத்தினா தான் ஊழியம் செய்வேன், இந்த வியாதி நீங்கினா தான் நான் விசுவாசியா இருப்பேன். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய சபைக்கு தேவையில்லை. வளர்ச்சி வேணும், ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும் இல்லையா? என்னுடைய மனைவிக்கு வியாதி இருந்தது, இப்ப மரித்து 15 ஆண்டுகள் ஆகிறது. நான் கேட்டேன், என்ன கேட்டேன்? உமக்கு சித்தமானால் சுத்தமாகும், உமக்கு சித்தமானால் குணமாக்கும். ஆனால் தேவன் எதை அனுமதித்தார்? மரணத்தை அனுமதித்தார். அதை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்டேன். அப்ப விசுவாசி மூப்பர்களை அழைத்து ஜெபித்த உடனே எல்லா வியாதியும் மாறிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. வியாதி மாறாம போகும்போது விசுவாச துரோகம் நேரிடும். எனக்கு இது குணமாகல, எனக்கு ஆண்டவர் எதுக்கு கேட்பான். விசுவாசத்துல வளர முடியாது. உன் வியாதி மாறினாலும் மாறாவிட்டாலும் நீ ஊழிய செய்யணும், நீ விசுவாசியா இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் வேதத்தின்படியான ஆரோக்கியமான ஒரு உபதேசம். சரியா? இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப யாக்கோபு இங்க என்ன கூறுகிறார் என்றால், சாதாரணமான ஒரு வியாதி வந்தவன் அல்ல, பாவத்தினால் வியாதி வந்தவன். யாரை கூப்பிடணும்? சபை மூப்பர்களை கூப்பிடணும். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வீட்டில் வாசித்து பாருங்க. 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோமானால் அதுல 34 முதல் 34, 36, 46 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தா, சாலமோன் ராஜா ஜனங்களுக்காக ஜெபிப்பாரு, இந்த ஜனங்கள் செய்த பாவங்களை மன்னியும். அதே போலதான் ஒரு சபையிலே ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது அந்த விசுவாசிக்காக யார் மன்றாடி ஜெபிக்கணும்? மூப்பர்கள். இந்த சகோதரன் பாவம் செய்துட்டாரு, அவருக்கு இறங்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணுமா கூடாதா? போராடி ஜெபிக்கணும். அதனாலதான் விசுவாசிகள் என்ன செய்யணும்? சபைக்கு கீழ்பட்டு இருக்கணும், ஊழியனுக்கு கீழ்பட்டு இருக்கணும், மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆத்மாவுக்கு பொறுப்பு யாரு? நாளைய தினத்துல உங்களுடைய ஆத்மாவை குறித்து கர்த்தர் யார்கிட்ட கேட்பாரு? என்கிட்ட கேட்பாரு. நான் தான் கணக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்ப சபைக்கு கீழ்பட்டு இருக்கணும். இப்ப சபை மூப்பர்கள் பொறுப்போட ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது விசுவாச உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கிறது. எப்படி காப்பாற்றுகிறது? அந்த வியாதியிலிருந்து தேவன் நிச்சயம் விடுதலை தருவார். இவன் பாவம் செய்துட்டான். அப்ப அந்த விசுவாசியுடைய பங்கு என்ன? மூப்பர்கள் ஜெபம் பண்ணணும். விசுவாசியுடைய பங்கு என்ன செய்யணும்? விசுவாசி மறுபடியும் எழும்பி பாவம் செய்யணும். ரொம்ப நன்றி மூப்பரே, பாஸ்டர் ரொம்ப நன்றி, என்னை குணமாக்கிட்டீங்க, நாளைக்கு இருந்து நான் மறுபடியும் போய் தண்ணி அடிக்கிறேன், மறுபடியும் நான் பாவம் செய்கிறேன், 2-3 கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன். செய்யலாமா? தேவனுடைய குணமாக்கும் போது மூப்பர்கள் உனக்காக ஜெபிக்கிறார்கள், உன்னை குணமாக்குகிறார்கள். விசுவாசியுடைய பொறுப்பு என்ன? நீ மனம் திரும்ப வேண்டும். நீ உண்மையா மனம் திரும்பணும். இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நாத்தான்வேல் தாவீதுட்ட போய் பேசுறாரு. தாவீது பெரிய பாவம் செய்துட்டான். நாத்தான்வேல் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி. தாவீது யாரு? இரும்பு கடை ஓனரா? யாரு சொல்லுங்க? ராஜா. நம்ம சந்தேகத்தோட இருக்கக்கூடாது. தாவீது ராஜா, சகல அதிகாரம் உடையவன். நீ பாவம் செய்திருக்கிறாய் அப்படி நாத்தான்வேல் சொன்ன உடனே தாவீது என்ன செய்திருக்கலாம்? போடுறா ஒரு போடு. யார்கிட்ட பேசுற? செய்திருக்கலாம்ல. தலையை துண்டா வெட்டுறா அப்படின்னா வெட்டிருப்பான். ஆனா தாவீது ராஜாவாக இருந்தவன் என்ன செய்தான்? முகங்குப்புற விழுந்தான். ஐயோ நான் பாவம் செய்தேனே. 51ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு. தேவனே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அந்த பாவம் செய்து மனம் திரும்பின போது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? என் இருதயத்திற்கு ஏற்றவன். எப்ப சொன்னாரு? பாவம் செய்து மனம் திரும்பின பின்புதான் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்ற.
ஒரு உண்மையான விசுவாசி என்றால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் என்றால், ரட்சிக்கப்படாதவனும் சபையில இருப்பான். இன்னைக்கு நிறைய இருக்கான். ரட்சிக்கப்படாமலேயே தேவனால் அழைக்கப்படாமையே ஊழிய செய்கிறவனும் இருக்கிறான். உண்மையா ரட்சிக்கப்படாம சும்மா சபையில உட்கார்ந்துருக்கணும் இருக்கிறான். அப்பரசத்துல பங்கெடுப்பாரு, காணிக்க கொடுப்பாரு, தசமாவும் கொடுப்பாரு, எல்லாம் செய்வாரு. இறுதி நாட்களில் கைவிடப்படுவார். சரியா? இப்போ உண்மையான விசுவாசி மூப்பர்கள் வந்து ஒரு பாவத்தை சுட்டி காண்பிக்கும் போது நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். எதிர்த்து பேசக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து நியாயப்படுத்தி பேசுறது, எதிர்த்து பேசுறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விரும்புகிறாரா? நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று கேட்டு மனம் திரும்பினால்தான் அவன் விசுவாசி. எதிர்த்து பேசுகிறவன் விசுவாசி அல்ல. விசுவாசி என்கிற பெயரிலே சபையிலே இருக்கக்கூடிய பிசாசின் மகன். பிசாசா எதிர்த்து நிற்பான். சத்தியத்துக்கு எதிராக நிற்கக்கூடியது யாரு? பிசாசு. அப்ப சபையில இருக்கக்கூடிய விசுவாசி உன் பாவத்தை சுட்டி காண்பிக்கும் போது நீ எதிர்த்து நிற்கிறாய் என்றால் நீ பிசாசின் பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை அல்ல. அந்த பிசாசின் குணாதிசயம் உனக்குள்ள இருக்காதான் எதிர்த்து பேசுற. அப்ப உண்மையாய் அவன் மனம் திரும்பும். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவன்? ஒரு விசுவாசி பாவம் செய்தவனாக இருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இதை எதுக்கு யாக்கோபு சொல்லி வருகிறார் என்றால், நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு தம்பி கவனமா இருக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டு அப்பரசத்துல பங்கெடுக்கிற, கர்த்தருடைய சபையில இருக்கிற. அப்படி சபையில இருக்கிற நீ பாவம் செய்யக்கூடாது. துணிகரமா நீ பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் நீ உண்மையான விசுவாசியாக இருந்தால் கர்த்தர் நிச்சயம் உன்னை வாதிப்பாரு, உன்னை தண்டிப்பாரு. எபிரேயர் 12 அதிகாரத்தை நம்ம வாசித்தோமானா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பிள்ளைகளானால் அவர் உங்களை சிட்சிப்பார். நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருந்தால் அவர் சிட்சிக்க மாட்டாரு. இன்னைக்கு சபையில நிறைய பேர் மனப்பூர்வமா பாவம் செய்துட்டு சபையில உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஏன் பிரதர் கர்த்தர் தண்டிக்க மாட்டாரு அப்படின்னா, அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒண்ணு, அவன் ரசிக்கப்படாதவன், தேவனுக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அடுத்தது, தேவன் அமைதியா இருக்கிறார் என்றால் அவனுக்கு அடி மொத்தமா காத்துக்கிட்டு இருக்கு. உண்மையான விசுவாசிக்கு தான். உண்மையற்ற விசுவாசிகளுக்கு அடி கிடையாது. அவன் தான் ரசிக்கப்படவே இல்லையா, சபையில சும்மா உட்கார்ந்துருக்கான். அவனை ஏன் தேவன் தண்டிக்க வேணும்? இல்லையா? தேவனுக்கு அவனுக்கு தொடர்பே இல்லை. வேதத்துல தெளிவா நம்ம வாசிக்கிறோம், பல இடங்கள்ல வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படாமலேயே சபைக்குள்ள இருப்பார்கள். ரொம்ப கவனம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, நீ தேவ சபையில் இருக்கக்கூடியவன், நீ மனப்பூர்வமாக பாவம் செய்து கர்த்தர் உன்னை அடித்தால், ஏதாவது ஒரு வியாதி பலவீனம் உனக்கு வறுமையானால், உன் வியாபாரத்திலே நஷ்டம் வறுமையானால், உன் வேலையிலே பிரச்சனை வறுமையானால், உன் குடும்பத்திலே பிரச்சனை வறுமையானால், உன் பாவத்தை உணர்ந்து நீ சபை மூப்பர்களை வரவழைக்கணும். சபை மூப்பர்கள் வந்து உனக்கு ஆலோசனை சொல்லி உனக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் அவனை விடுவிப்பார், உன்னை தப்பு வைப்பார். அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசித்து முடிப்போம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். யார் எழுப்புறது? மூப்பர்கள் அல்ல. என் மூலம் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது என்றால் அந்த அற்புதத்தை செய்கிறது நான் அல்ல. அந்த அற்புதத்தை செய்கிறவர் யாரு? என் மூலம் ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொன்னா என் பேரை பிரஸ்தாவப்படுத்தி, என் பேரை முன்னிலைப்படுத்தி, எனக்கு பெருமையை தேடி ஒரு கூட்டத்தை என் பின்னால கூட்டி, மாசம் மாசம் எனக்கு சப்போர்ட் பண்ணு, செக்கா கொடு, டிடியா அனுப்பு, இப்ப ஆன்லைன் இல்லையா, ஜிபே, அதுல போட்டு விடு. இதுக்கு தான் தேவன் அழைத்தாரா? இல்லை. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் என்கிற விஷயத்திலே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த ஒரு வசனம் இருக்கிறது, அது முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு நேரம் முடிஞ்சு போச்சு, நேரமாயிடுச்சு. அடுத்த வாரத்துல 16வது வசனத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். 16வது வசனத்தை ரொம்ப தெளிவா நிறுத்தி வாசித்துட்டு வாங்க. நிச்சயம் அதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்ப இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, சாதாரணமா வருகிற வியாதியை தேவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். பாவத்தினால் ஒரு வியாதி வருகிறது என்றால் அதிலிருந்து என்னை விடுவியும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். சபை மூப்பர்கள் வந்து நமக்கு உதவி செய்யலாம். ஜாக்கிரதையோட இருப்போம்.
கவனமாக இருப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம், தாழ்மையோடு இருப்போம். நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கும் போது தாழ்மையோடு அதை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா?